என்னடா அது ரவுண்ட் ரவுண்டா பஞ்சா கிடக்குது? ஓய் இட்லி டோய், இங்க யார் இட்லியை காய வச்சது? யாரா இருக்கும்? புஜுமா புஜுமா இங்க வா. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இங்க யாரடி இட்லியை காய வச்சது? நீ எதுவும் காய வச்சியா? ஆமாங்க, நான் தான் காய வச்சேன். இப்ப என்ன? எதுக்குடி காய வச்ச? காய வச்சு இட்லி பொடி பண்றதுக்குங்க. நீங்க இட்லி பொடி இல்லாம திங்க மாட்டீங்களே, அதுக்குத்தான் காய வச்சேன். என்னது இட்லி பொடி பண்ணவா? அடி பாதவத்தி, இட்லி பொடி இட்லியில தானே செய்யறாங்க, அதான் காய வச்சேன். ஏண்டி இட்லி பொடி கேட்டா இட்லியை காய வைப்ப, இப்ப சாம்பார் பொடி கேட்டா சாம்பாரை காய வைப்பியா? முட்டா குரங்க. இப்ப தெரியுதுரி உன் அப்பன் எதுக்கு என் தலையில உன்னை கட்டி வச்சான்னு. உன்னையெல்லாம் மொட்டை வெயில நிக்க வச்சு உச்சந்தலையில விளக்கண்ணைய தேய்ச்சி நல்லா குளிப்பாட்டி விட்டாலும் உனக்கு பிடிச்ச பைத்தியம் போவாதடி கிச்சன் கிறுக்கி. நேத்து உப்புமாவுக்குன்னு ஒரு பொடியை நல்லா தூவி விட்டு தின்னீங்களே, நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு, அது எப்படி? உப்புமால தான் செஞ்சது. நான் போய் சாம்பார் பொடி பண்றேன், வாங்க. ஹலோ, உணவு பாதுகாப்பு துறையா? ஆமாங்க சார், நீங்க யார் பேசுறது? நான் யாருன்னு இருக்கட்டும், நான் சொல்றத இப்ப கேளுங்க. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல சார். டெய்லி உப்புமாவே போட்டு கொள்றா சார். வந்து என்னன்னு கேளுங்க சார். உப்புமா மிச்சமானா உப்புமா பொடி செய்யறேன்னு சொல்றா, இட்லி மிச்சமானா இட்லி பொடி செய்யறேன்னு சொல்றா சார். இப்ப ஏதோ புதுசா சாம்பார் மிச்சமாச்சு சாம்பார் பொடி செய்ய போறேன்னு சொல்றா சார். வந்து என்னன்னு கொஞ்சம் கேளுங்க சார், இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருங்க சார். நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். உனக்கு பிரச்சனைன்னு எனக்கு போன் பண்ணிட்டேன். எனக்கும் பிரச்சனையா இருக்கே, நான் யாருக்கு போன் பண்ண? எல்லா பொம்பநாட்டிகளும் இதையே தான் செய்யறாங்க. சமாளிச்சு போகணும், இல்லைன்னா நம்மளை சமைக்க விட்டுருவாங்க, பார்த்துக்கோ. ஏன் பொண்டாட்டி டெய்லி உப்புமாவே போட்டு எனக்கு கொள்றாடா, அதனால தான்டா ஹோட்டல்ல டெய்லி வாங்கி திங்கிறேன். அதே மாதிரி நீ செஞ்சிரு, இல்லைன்னா தொங்கிரு, நான் போன வைக்கிறேன். என் மருமவளே விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ? எந்திரி மொத. போங்கத்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். போய் பெட் காஃபி கொண்டுட்டு வாங்கோ. உங்க அப்பா வீட்டுல கொடுத்த மாடு கொள்ளையில கட்டி போட்டிருக்கு, பாலை கறந்து உனக்கு காபி போட்டு கொண்டுட்டு வரேன். சூரியனே சூடு பறக்க ஓடிக்கிட்டு இருக்கு, உனக்கு என்னடி 10 மணி வரைக்கும் தூக்கம்? எந்திரடி. அடே போங்கத்தே, ரொம்ப நேரம் தூங்கினா மூளை வளரும், அப்பதான் எனக்கு மெமரி பவர் அதிகமாகும். என்னது மூளை வளரணுமா? இதுக்கு மேல வளர்ந்து என்ன பண்ண போற? கரண்டி பிடிக்கிற உனக்கு எதுக்குடி மூளை வளரணும்? விளக்கேத்த உன்னை கூட்டிட்டு வந்தானா, இல்ல தூங்க வைக்கிறதுக்கு உன்னை கூட்டிட்டு வந்தானா? இப்ப நீ எந்திரிச்சு வரல, என் பிள்ளைக்கு வேற கல்யாணமே பண்ணி வச்சிருக்கேன், பாத்துக்கோ. அவ்வளவுதான். இந்த வீட்டுல தூங்குறதுக்கு கூட உரிமை இல்ல. இவளை கட்டிட்டு வந்தானா, இல்ல இவ பிள்ளைய கட்டிட்டு வந்தானா? இவ பண்ற கொடுமை தாங்க முடியல. ஏன் இவ்வளவு நேரம் தூங்குறன்னு என் புருஷங்காரன் கூட கேட்க மாட்டான். இவ லட்ச தாங்கவே முடியலடா சாமி. வரட்டும், என் புருஷன் வரட்டும். இன்னைக்கு அவளா நானான்னு பாத்துக்கிறேன், இல்ல வீட்டை பிரிச்சுக்கிறேன். அம்பட்டுத்தேன். சார் மேடம் வீடியோவை பார்த்துட்டு போறீங்க, லைக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு போனால் தானே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும்.